வெல்கம் பேக் டு அவர் சேனல். பொங்கல் லீவ்ல ஒரு டூர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியா ஒரு ஐடியா போட்டிருந்தோம். வீட்டுல வாங்கி போட்டிருந்த மிச்ச மீதி கரும்பு துண்டெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். இதுல இந்த கரும்பு வச்சிருக்க பையன் ரொம்பவே அமைதியான பையன். இந்த தம்பி குனிஞ்ச தலைய கூட நிமிர மாட்டாரு, அவ்வளோ நல்ல தம்பி. எல்லாரும் பாத்துக்கோங்க. ஆமா, ஆளை பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு மாதிரி தான் இருக்கான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓ ஹாய் சொல்லு. தனியா ஹாய் சொல்லு. அக்கா வீட்டுக்கு போய் அக்காவை பிக்கப் பண்ண போனோம். அப்ப அங்க நிறைய மாங்காய் கிடந்தது. ஊர்ல போய் மாங்காவை நல்லா கட் பண்ணி வத்தப்பொடி உப்பு போட்டு அப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. நீங்க சாப்பிடுங்க. நல்ல சீக்கிரம் ஐயா, சீக்கிரம். போக போற டிராவல்ஸ் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான டிராவல்ஸ். ஏன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். நம்ம வந்து இதை இழுத்து விட்டாதான் பின்னாடி சாயும். ஆனா அந்த டிராவல்ஸ்ல அப்படி கிடையாது. நம்ம படுத்துக்கிட்டு கொஞ்சம் திரும்பினாலே எல்லாமே பின்னாடி சாஞ்சு வேணாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா ரகட் பாய்ஸ் அப்படி நினைக்க மாட்டானுங்க. வா பிரச்சனை பண்ணலான்னு ஃப்ரெண்ட்ஸ், வண்டியில் ஏறினதுல இருந்தே எல்லாருமே நல்ல ஜாலி மூடில் தான் இருந்தாங்க. எல்லாருமே நல்லா ஆட்டம் பாட்டம்னு கலக்கிட்டாங்க. நம்ம ஏதாவது ஊருக்கு போகும்போது அப்படியே எப்படா இந்த ஊர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் எப்போ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருப்போம். ஆனால் இப்படி ஆடி பாடி போனதுனால எங்களுக்கு சீக்கிரம் வரவே வேண்டாம், மெதுவாகவே அந்த ஊர் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கிற அளவுக்கு இருந்தது. அவ்வளோ ஜாலியாக இருந்தது. எல்லாரும் ஆடி பாடி சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நம்ம இப்ப எங்க போறோம்? காடு, மலை காட்டுங்க. மலை, ஓலை வீடு, ஓலை வீடு, பச்சை தண்ணி, அடர்ந்த காடு, மலை. இன்னொருக்கா சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பச்சை தண்ணி, அது பச்சை தண்ணி. அங்க இருக்கிறது பச்சையா இருக்குல்ல. காளிகேசம் போக போறதா இருந்தா நீங்க பக்கத்துல உள்ள கடையில புரோட்டா மட்டன் வந்து ரொம்பவே ஃபேமஸ். நீங்க வந்து அங்க புரோட்டா வாங்கிக்கோங்க. இட்லி தான் காலையில வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா இந்த ஏரியாலே இட்லி கிடையாது. நாங்க சுத்தி சுத்தி பார்த்தாச்சு, எங்கேயுமே இட்லி இல்லை. பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்க, இதே பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ். உங்க காதை கொஞ்சம் மூடிக்கோங்க. மற்றவங்க எல்லாம் இசை மலையில் நனைய தயாரா இருக்கு. என்ன வந்து ஓடி வந்துட்டு எனக்கு ஒரு வழியும் இல்லையம்மா, நீ இருந்தால் என்ன பிரிந்தால் எனக்கு போதும் அம்மா, என் காதல் எனக்கு போதும் அம்மா. எங்கே வெண்ணிலா, எங்கே வெண்ணிலா.
நம்ம ஃபேமிலியோட இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்னா கன்னியாகுமரி பக்கத்துல உள்ள காளிகேசம் அப்படிங்கிற ஊருக்கு தான் போயிட்டு இருக்கோம். அங்க அழகான ஆத்தங்கரையில ஒரு கோயில், காளி கோயில் ஒண்ணு இருக்குது. இந்த நீர்வீழ்ச்சியில நம்ம போய் குளிச்சோம்னா நமக்குள்ள நோயெல்லாம் காணாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையான்னு தெரியல, சொல்றாங்க அவ்வளவுதான். இந்த இடம் ஃபுல்லாவே காடாதான் இருக்கு. பாக்குறதுக்கு நம்ம வந்து ஏதோ பெரிய காட்டுக்குள்ள போயிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அவ்வளோ அழகா இருக்கு. எல்லாமே காடு, அதுக்கப்புறம் அதெல்லாம் குட்டி குட்டி ஓடை அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம இப்போ காளிகேசம் என்ட்ரன்ஸ்குள்ள வந்துட்டோம். மேலே ஆத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொன்னா வண்டிக்கு டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும். ஒவ்வொருத்தவங்களுக்கு இவ்வளோ டிக்கெட் அப்படின்னு இருக்கோம். வாங்க நம்ம அங்கே போகலாம். பாருங்க பிளேஸ் எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்தது. உண்மையாவே இடம் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. எல்லாரும் செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அக்ஷித் அப்போ ஒரு போஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு போஸ் கொடுத்தாங்க. கரெக்ட். இந்த போஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே நிறைய டூர் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. எங்களோட ஃபேமிலி விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நீங்க இதை உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா. இங்க முன்னாடி டைம்ல போட்டிங் இருந்தா நினைக்கிறேன். இப்போ போட்டிங் எதுவுமே இல்லை. ஆனா போட்டிங் போற இடத்துல போனா வியூ அவ்வளோ அழகா இருக்கு. நீங்க வேணா பாருங்க. உள்ள போன உடனே வியூ அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஏதோ படத்துல பாக்குற மாதிரி இருக்கு. பாக்குறதுக்கு போட்டிங்கும் விட்டுருந்தா நல்லா இருக்கும். தண்ணி இருந்தா தானே போட்டிங் விடுவாங்க. தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு. அது இல்லாம இங்க போட்டிங் விடுறாங்களான்னு தெரியல. சரி நம்ம எல்லாரும் செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளாளுக்கு செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். சிப்பி என்ன இரும்பு கடத்து சிப்பி அங்க பாரு பெரிய குரங்கு கடிச்சிரும் சத்தம் போடுது. காளிகேசத்துல சமையல் பண்றதுக்கு அனுமதி கிடையாது. அதே போல ஏதாவது சாப்பாடு நம்ம உள்ள கொண்டு போனதுனால உள்ள கொண்டு போக விட மாட்டாங்க. நாங்க வந்து சமைக்கிறதுக்கு எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்தோம். ஆனா இங்கே சமைக்க விட மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா வந்து சமைச்சு தருவாங்க. நம்ம எல்லா பொருளையும் கொடுத்தா நம்ம சொல்ற டிஷ் எல்லாம் சமைச்சு தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்க இங்க வந்து இவங்ககிட்ட எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம். இவங்க எங்களுக்கு சமைச்சு வச்சிடறோம், நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இந்த இடம். இந்த பிளேஸ் சூப்பரா இருந்தது. நீங்க வேணா ஒரு வாட்டி போய் ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க டிராவல்ஸ்ல போனதுனால ஒரு ஆளுக்கு 30 ரூபா டிக்கெட் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்குமே டிக்கெட் எடுத்துட்டு நாங்க கிளம்பிட்டோம். பிளாஸ்டிக் அந்த மாதிரி பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம காட்டை நம்ம தான் பாதுகாப்பா வச்சுக்கிடணும். அதனால எல்லாருமே கொஞ்சம் அதுக்காக இயற்கையை பாதுகாக்கிறதுக்காக கொஞ்சம் இந்த காடை அழிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் போதும். ஆனா இதை உருவாக்குறதுக்கு பல கோடி ஆண்டுகள் வேணும். என்னோட காளிகேசத்துல ரப்பர் தொழில் ரொம்பவே சிறப்பாக நடக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இடத்துல ரப்பர் மரம் தான் இருந்தது. ஃபுல்லாகவே ரப்பர் எடுக்கிறதுக்கு இதே மாதிரி கள்ளி பால் இருக்குது தெரியுமா, கள்ளி செடியில் உள்ள பால், அந்த பாலை எடுத்து அப்படியே நம்ம சூரிய ஒளியில் காய வச்சோன்னா அழகான ரப்பர் கிடச்சிரும் அப்படின்னு முன்னாடி ஏமாற்றுவாங்க. நாங்களும் அதுதான் உண்மை நினச்சிடுறோம். ஆனால் ரப்பர் மரத்தில் இருந்தால் ரப்பர் எடுப்பாங்கங்கிறது எனக்குலாம் மேரேஜுக்கு அப்புறம் தான் தெரியவே செய்யும். நம்ம இப்போ காளிகேசம் வந்துட்டோம். இதுதான் காளிகேசம். மலையோட நீரூச்சத்துல இருந்து பெருக்கெடுத்து வரக்கூடிய ஆறு வந்து இங்க மலைச்செருவில் அப்படியே மெதுவா வழிஞ்சு வந்து இங்க வந்து அருவியா வந்து கிடக்குது. பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு அழகா இருக்குது. இங்க நல்ல காத்து வந்து ரொம்ப குளுமையா சுத்தமான காத்து கிடைக்குது.
மல்லாக்கப்படுத்தி விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். காளி கோயில் முன்னாடி உள்ள பக்கம் இதுதான். இங்க இருந்து அப்படி தண்ணி போக ஆரம்பிச்சிடுச்சு. நாங்க காளி கோயில இருந்து உள்ள கொஞ்சம் தூரம் போய் அங்கதான் குளிக்க போனோம். அந்த மேகங்கள் வந்து அந்த மலையை அப்படி தழுவி போறது பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இயற்கை காட்சி பார்க்கறதுக்காகவே இங்க வரலாம். அவ்வளோ சூப்பரா இருக்கு இயற்கை காட்சி மட்டுமே. என்ன நடக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஃபுல்லா கல் எல்லாமே நல்லா உருண்டை கல்லா இருந்தது. ஏற காலில் கீழே உருண்டுட்டே இருந்தது. எல்லாரும் ட்ரெஸ் பேக்கு எல்லாத்தையும் ஒரு முக்கில் போட்டுட்டு எல்லாரும் உடனே உள்ள குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டி பசங்கள்லாம் அந்த குளிருக்கு குளிக்க மாட்டாங்கன்னு நினைச்சு அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆளா உள்ள குதிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி ஃபிஷ் பெடிக்யூர் பண்றாங்க. ஆனா இங்க வந்து ஃபிஷ் வந்து அப்படி அவ்வளோ அழகா இருக்கு. நம்ம உள்ள வச்சோன்னா காலை கடிக்கும் போது அவ்வளோ அப்படி சூப்பரா இருக்கு. அந்த ஃபீலிங்கே அங்க இருக்கிற இலை அது இதெல்லாம் விழுந்து நல்லா மூலிகை தண்ணி மாதிரி தான் இருக்குது. ஆனா பாக்குறதுக்கு நல்லா கிளியரா அவ்வளோ அழகா இருக்கு. பாருங்க உள்ள ஓடுற மீன் கொண்டு எவ்வளோ அழகா தெரியுதுன்னு. இந்த இடம் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. அது இல்லாம இங்க இருக்கிற தண்ணி எல்லாமே நல்ல தண்ணியா இருக்கு. அதனால குழந்தைங்கள்ல இருந்து எல்லாரையுமே குளிக்க வைக்கலாம் இங்க. நீ தானே தூக்கி போடுங்க, அதான் போட்டேன். ஏன் நிக்கிற? சூப்பரா பாடுறீங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட பாத்துக்கிறாங்களே ஐயா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நான் அப்படி ஷாக் ஆயிட்டேன். நாங்கெல்லாம் சுனாமிலே ஸ்விம்மிங்க போடுறோங்க. I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. 6 feet deep under, but my body won't decay. Cause my எல்லாருமே ஒரு குளியல் போட்டுட்டு எல்லாருமே வந்து டிக்கெட் வாங்க வந்தோம்ல அந்த இடத்துக்கே வந்துட்டோம். அங்க பாருங்க ஒரு சிலை சூப்பரா இருந்தது. அந்த வேடர் சிலை இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அழகா இருந்தது. சோலா அவேர்னஸ் சென்டர் இருந்தது. ஆனால் அதெல்லாம் ஓப்பனே பண்ணலை. இதெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணால் நல்லா டெவலப் ஆகும் இந்த ஏரியா. டூரிஸ்ட் பிளேஸாக சூப்பராக. எங்களுக்கு சிக்கன் மட்டன் எல்லாமே அவங்க சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் சிக்கன் மட்டனோட ஜம்முன்னு சாப்பிட்டோம். ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்றதே சூப்பரான ஃபீல். மனசுக்கு கொஞ்சம் குளுக்கோஸ் ஏற்றுற மாதிரி தெம்பா இருக்கும். இங்கே வந்துட்டு போனது கொஞ்ச நாளைக்கு எப்படியும் தெம்பா இருக்கும். வீட்டுக்கு பக்கத்தில் மரம் வளர்ப்பாங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மரம் மாதிரியே தான் வீடே இருக்குது. பார்க்கறதுக்கு மரம் மாதிரியே அவ்வளோ அழகா பண்ணி வச்சிருந்தாங்க. அதுல இருந்து பெயிண்டிங்லாம் சூப்பரா இருந்தது. அழகா ஸ்கை மாதிரி எல்லாம் பெயிண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது. மேல ஒரு கழுகு வேற நின்றுட்டு இருக்க மாதிரி வச்சிருந்தாங்க. எனக்கு இதை பார்க்க ரொம்பவே டிஃப்ரெண்டா தெரிஞ்சது. உங்க யாருக்கெல்லாம் இதை பார்த்தோன்னா வித்தியாசமா தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அங்க மரத்துல ஒரு ஊஞ்சல் ஒன்று கட்டி இருந்தாங்க.
கயிறுல அழகா சும்மா ஏதோ கிடைக்கிற கம்பை வச்சு கட்டி சூப்பராக கட்டியிருந்தாங்க. பசங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க அந்த ஊஞ்சல்ல ஆடி. எல்லாரும் ஹாப்பியா ரொம்ப மனநிறைவா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஃபேமிலியா என்ஜாய் பண்ண நல்லா அருமையா இருக்கு. ஆனா இதுல வந்து குளிக்கிற இடம் மட்டும்தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா ஏதாவது வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல நிறைய இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். போற வழியில எல்லாம் ஃபுல்லாவே தண்ணி தான், எங்க பார்த்தாலும் தண்ணி தான். அந்த ஏரியாவே நல்லா செல்வ செழிப்பா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.